திமுக காங்கிரசுடன் பேசுவதற்கான குழு அமைப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லுகிறார்கள். செல்வ பெருந்தகை தனக்குத்தானே கைது போட்டு ஒரு குழு போட்டுட்டாரு. ஆனா கே.சி. வேணுகோபால் போட்ட குழு டி.எஸ். சிங்தேவ் போட்டு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு பேசுமா? அந்த குழுவில் சொடங்கர் இருக்கிறாரே, அவருக்கு என்ன நிலைமை? பங்கிட்டு இருக்கிறது. டி.எஸ். சிங்தேவனுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் செல்வ பெருந்தகை விளக்க வேண்டும். காரணம், தமிழ்நாடு டிஎன்சிசி செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு டிஎன்சிசி மாணிக் தாக்கூர் என்று பிளந்து விட்டது. 2 கட்சிகளாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், 3 காந்திகளிடையே குழப்பம். திமுகவுடன் போக வேண்டியதா, விஜயுடன் போக வேண்டியதா, பாஜகவை வளர்க்க கூடாது தமிழகத்தில். ஏன்னா 10 சீட்டு வரும் நினைச்சிருக்காங்களாம் பாஜகவிற்கு. அந்த 10 சீட்டு வந்ததுன்னா காங்கிரஸுக்கு 12 சீட்டு வந்ததுன்னா 2 தானே குறைவுன்னு சோனியா காந்தி கேட்டாங்களாம். கேட்டுட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டாங்க, நாளை காத்தால டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஆக மொத்தம் சோனியா காந்தி இஸ் அவுட் ஆஃப் திஸ் கான்டெக்ஸ்ட். இப்ப அண்ணா தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தம்பிக்குள்ள. அதுல பிரியங்கா காந்தி சொல்றாங்க விஜயோடத்தான் போக வேண்டும் என்று. ராகுல் காந்தி சொல்றாரு விஜயோட போகலாம், ஆனா திமுக அப்படி விட்டு கொடுக்கிறது.